இந்த வீடியோ பார்க்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இது செல்வியின் கதை. செல்வியின் கதைன்னு சொல்ல முடியாது, செல்வியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள். இதில் நான் அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே இது எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஒரு அடிப்படையில் இருக்கிறது. இது முன்னாடியிலேருந்து இப்போ வர என் வாழ்க்கையை ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சது தான் நடந்திருக்கு, நம்ம ஈர்த்தது தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ உணர்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வுகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். விஷயத்தை நினச்சி அடையிறது எப்படி நினச்சா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நானே ஒரு உதாரணம். என்னென்னா 5 ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கி வைக்க முடியாத ஒரு நிலமையில் இருந்து இப்போ 50 ரூபா இல்லை 500 ரூபாய்க்கு கூட பூ வாங்கி வைக்கிற நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் தான் காரணம். இதை நான் வரும் வீடியோவில் உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்திருக்க விஷயங்கள் அத்தனையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது எப்படி நடந்தது, நான் எப்படி நினச்சேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு மக்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும், தொடர்ந்து இதை பார்க்கணும். இது ஒரு தொடர் பயணமாக என்னுடைய லைஃப் பிறந்ததுலேருந்து இப்போத்து வரை நடந்த சம்பவங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது நல்ல எண்ணத்தோடு தான் நான் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நாள் ஆசை இதை நான் ஒரு கதை புக்காக எழுதினேன். அது புக்காக என்னால் கொண்டு வர முடியலை. சரி, ஓகே, யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம கதையை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சில நாட்கள் இல்லை, சில வருஷங்கள் ஆச்சு. இப்போவும் இந்த செல்லை வச்சுட்டு எப்படி இதை ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு 1 மணி நேரமாக எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக செல்லை கையிலே வச்சிட்ருக்கிறேன். எப்படியும் பேசிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நாள் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது. இனிமேல் வர வர என்னுடைய ஒவ்வொரு அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது அது உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி நடந்த ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு இது பரவாயில்லன்ற மாதிரியும் உங்கள் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மோட்டிவேஷனலாக இல்லாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு அது பரவாயில்ல, இதுக்கு அது பரவாயில்ல, அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி நம்ம ரொம்ப மனசு நமக்கு தான் இப்படி நடக்கு அப்படின்னு ரொம்ப வாழ்க்கையில் விரக்தியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை விட இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போலயே, இதுக்கு நம்ம பரவாயில்லையே அப்படின்ற அளவுக்கு மனசு ஆறுதல் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு வீடியோக்களும் இருக்கும். கஷ்டப்பட்டதும் உண்டு, மகிழ்ச்சியாக இருந்ததும் உண்டு. அதனால் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் வீடியோவாக நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். லென்த்து வீடியோவாக போட்டால் அதை பார்க்குறது உங்களுக்கு இது ஒரு இதாக இருக்காது. அதனால் எவ்வளோ ஷார்ட் அண்ட் வீடியோவாக போடணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோ ஷார்ட்டாக போடணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரை பற்றின வாழ்க்கை வரலாறு அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இதுக்கும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு மனசுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.